பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். வல்முஹ்ஸனாத்து மினன் நிசாஇ இல்லா மா மலக்கத் ஐமானுக்கும் கிதாபல்லாஹி அலைக்கும் வ உஹில்ல லக்கும் மா வராஅ ஸாலிக்கும் அன் தப்தஹு பிஅம்வாலிக்கும் முஹ்ஸினீன கைர முஸாஃபிஹீன். இப்போ அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மேல யாரெல்லாம் நீங்கள் திருமணம் செய்யலாம், அது ஹலால், யாரை திருமணம் செய்வது ஹராம் என்பதை பற்றி இங்கே சொல்லி கொண்டு வந்தான். இப்போ கடைசியா அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அது உங்க யார் யாருக்கு வரிசையா உம்மஹாத்துக்கும் வ பனாத்துக்கும் வ அஹவாத்துக்கும் வ அம்மாத்துக்கும் வ ஹாலாத்துக்கும் 5 பேர். அப்புறம் பனாத்துல் அஹி வ பனாத்துல் உக்தி 7. உம்மஹாத்துக்கும் அல்லாத்தி அர்தஅனக்கும் உங்களுக்கு பால் குடிப்பாட்டிய தாய்மார்கள். இப்போ தாய்மார்கள்னு சொன்னதிலிருந்து மற்றவர்களும் ஹதீசுகளை கொண்டு தாய்மார்கள் மட்டுமல்ல, பால் குடியில் என்னென்னவெல்லாம் இதில் நசபில்ல பிறப்பினால் யாரெல்லாம் நமக்கு ஹராம் ஆகிறாங்களோ அவங்க எல்லாருமே பால் குடியினாலும் ஹராம் ஆயிடுவாங்க. பால் குடி தாய் ஹராமு, பால் குடி தந்தை ஹராமு, சிச்சா சின்னம்மா பெரியம்மா காலா படிமா அக்கா தங்கச்சி அக்கா மகன் தங்கச்சி மகன் எல்லாமே ஹராம் தான் ஹதீசுகளை கொண்டு. குர்ஆன்ல உம்மஹாத்துக்கும் உல்லாத்தி அர்தஅனக்கும் வ அஹவாத்துக்கும் மினர் ரதா 2 பேரும் சொல்லப்பட்டிருக்கு. பால்குடி தாய், பால்குடி சகோதரி. மற்றவங்க சொல்லப்படலை. பால்குடி மகள், பால்குடி அம்மா, ஹாலத்து எல்லாமே ஹராம் தான். அப்படின்னு என்ன அர்த்தம்? இப்ப நீ ஒரு தாய்கிட்ட பால் குடிச்ச, உங்க அம்மா இல்லாம வேற ஒரு அம்மாட்ட, அவங்க உனக்கு அம்மாவை போயிடுறாங்க. பால்குடி அம்மா. சிராஜ் புத்தர் சின்ன குழந்தையில 2 வயதுக்கு உள்ள குடிக்கணும். ஷாஃபியாக்கள் 5 மடக்காவது குடிக்கணும் அப்படிங்கிறாங்க. ஹனஃபியாக்கள் ஒரு சொட்டு குடிச்சாலும் சரிதான், அதனால உண்டாயிருக்கிறாங்க. 2 வயதுக்கு உள்ள பால்குடி வயசு அதுதான். அதுக்கு மேலப்பட்ட வயதுல 5 வயசுல 4 வயசுல குடிச்சிருந்தாலும் அது பால்குடியாக ஆகாது, கணக்கில் சேராது. பால்குடி வயதுக்கு உள் குடிச்சிருக்க வேண்டும். சிராஜ் ஒரு தாயிட்ட பக்கத்து வீட்டுல யாராவது ஒரு அம்மா பால் குடிச்சிருந்தாங்க, பால் குடித்தாங்க. இத்தனை வயசுல 2 வயதுக்கு உள்ளே. இப்ப அவங்க அம்மாவாயிடுறாங்க. இப்ப எந்த கணவர் மூலமாக அந்த பெண்ணுக்கு பால் உண்டானதோ அந்த கணவர் தந்தையாயிடுறாரு. தந்தையாயிரா அப்ப அந்த கணவருடைய அக்கா தங்கச்சிங்கெல்லாம் இவருக்கு என்ன ஆயிடுவாங்க? மாமி ஆயிடுறாங்க, பூப்பி, அம்மாத்து. அதனால அவங்களையும் திருமணம் செய்ய முடியாது. அதாவது இவருக்கு பால் குடித்த பெண்ணுடைய கணவரின் தங்கச்சி, அதே மாதிரி பால் கொடுத்த பெண்ணுடைய தங்கச்சி இவருக்கு சின்னம்மா ஆயிடுறாங்க, திருமணம் செய்ய முடியாது. சரி, அந்த பால் குடித்தாங்களே உங்க அம்மா, பால் கொடுத்தாங்க உங்க அம்மா, அந்த அம்மாவுக்கு ஏற்கனவே 4-5 பொம்பளை பிள்ளைங்க இருக்காங்க, அல்லது பின்னாடி உனக்கு பின்னாடி 4-5 பொம்பளை பிள்ளைங்க பிறந்தாங்க நீ பால் குடிச்ச பின்னாடி, அவங்களாம் உனக்கு சொந்த அக்கா தங்கச்சி ஆயிடுறாங்க, திருமணம் செய்ய முடியாது. அவங்க பிள்ளைகளும் திருமணம் செய்ய முடியாது. அவங்க கூட பிறந்த பசங்க இருக்காங்களே அவங்கெல்லாம் பால்குடி சகோதரர்கள் ஆயிடுறாங்க. அவங்களுடைய பிள்ளைங்களை, அவங்க பிள்ளை பொம்பளை பிள்ளைலாம் நிக்கா செய்ய முடியாது. சரி, எல்லா உறவுமே உண்டாயிரும். நீ பால் குடித்த மறு வருடம் இன்னொரு பொம்பளை பிள்ளை பால் குடிச்சு, யாரோ ஒரு பொம்பளை பிள்ளை, அதுவும் உனக்கு தங்கச்சி ஆயிடுச்சு. ஒரு தாய் மடியில் பால் குடித்தவர்கள் என்ற அடிப்படையில் அவங்களே நிக்கா செய்ய முடியாது, சொந்த தங்கச்சி ஆயிடுறாங்க. அவங்களுக்கு பிறந்த பொம்பளை பிள்ளைங்க யாராலும் நீ நிக்கா செய்ய முடியாது. இது ஒரு ஆண் பால் குடித்திருந்தால். ஒரு பொம்பளை பிள்ளை பால் குடிச்சிருந்துச்சு. இப்ப அந்த பொம்பளை பிள்ளைக்கு அந்த தாய் எடுத்த பொம்பளை பிள்ளை பால் கொடுத்துருச்சு. பாத்திமான்னு ஒரு பிள்ளை கொடுத்துருந்துச்சு. இந்த பாத்திமாவுக்கு பால் கொடுத்த அம்மா இருக்காங்களே அவருடைய கணவர் அத்தாவாயிடுறாங்க. கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? முடியாது. யாரின் மூலமா பால் உண்டானதோ அந்த கணவர் தகப்பன் ஆயிடுறாரு. அவங்களுக்கு பிள்ளை பிறந்த பிள்ளைங்க எல்லாருமே அக்கா தங்கச்சி ஆயிடுறாங்க, எல்லாருமே அண்ணன் தம்பி ஆயிடுறாங்க. யாரும் நிக்கா செய்ய முடியாது. அதே மாதிரி அந்த கணவர் இருக்காரு, உங்க அத்தாவா போயிட்டாரு, பால்குடி தந்தை, அவருடைய அண்ணன் தம்பிங்க எல்லாம் சின்னத்தா பெரியத்தாவாயிடுறாங்க.
இப்ப அம்மாவுடைய அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பிங்க எல்லாம் மாமாவாயிடுறாங்க, நிக்கா செய்ய முடியாது. மனஞ்சவே எல்லா விதமான உறவுகளும் என்னென்னலாம் நசபில் உண்டாகிறதோ அது எல்லாமே பால்குடியிலும் உண்டாகிவிடும் என்பது ஹதீசுகளை கொண்டு நிரூபணமாகப்பட்டிருக்கு. குர்ஆன்ல உம்மு உக்த்னு சொல்லப்பட்டிருக்கு. ஹதீஸ்ல வருது புகாரி முஸ்லிம்ல, யஹ்ருமு மினர் ரதாயி மா யஹ்ருமு மினன் நஸபி. நஸபில் எது எல்லாம் ஹராமாகுமோ அது பால்குடி உறவிலேயும் ஹராமாகும். ஆச்சுங்களா பை? இப்போ உம்மஹாத்து நிசாயிக்கும், உங்கள் மனைவியுடைய தாய் என்று பொதுவாக அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். இப்போ ஒரு மனைவியுடைய தாய் மாமியா, மனைவியின் தாய் என்று பொதுவா அல்லாஹ் முத்தலகம் சொன்னனால இப்ப காலையில ஈஜாபு கபூல் நடக்குது, உடனடியாக ஹராமாகி விடுவார்கள். யாரு? மாமியா. இப்ப காலையில் 10 மணிக்கு உதாரணம் சொல்லி காமிச்சேன், ஒரு 30 வயது பெண்ணை திருமணம் முடிக்கிறார் ஒருத்தர். எத்தனை வயசு? அந்த 30 வயது பெண்ணுக்கு 15 வயது மகள் ஒருத்தி இருக்கிறாள், ஏற்கனவே கல்யாணமாகி பிறந்த பிள்ளை. ஆச்சுங்களா? இப்ப அந்த 30 வயது பெண்ணை கல்யாணம் முடிச்சிட்டாரு காலையில, இன்னும் ஆனா தொடல. இப்ப என்ன ஆச்சு, அந்த பெண்ணை பார்க்க வந்தும் போது பக்கத்துல மகள் நிற்குது. இது யாருப்பான்னு கேட்டேன். என் மகள். அப்படியா? உன்னை கல்யாணம் முடிச்சு இப்பதான் உன் மகளை கல்யாணம் முடிச்சிருக்கலாமே நான் அப்படின்னு இவர் சொல்ல, அந்த பெண்ணை என் மகளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சு நல்லதாங்க, சரி என் மகளையே கல்யாணம் முடிச்சிருங்க அப்படின்னு சொல்லுது. உடனே தாயை தலாக் விட்டுட்டு என்ன செஞ்சுக்கலாம், மகளை திருமணம் செய்து கொள்ளலாம். ஏன் அந்த தாயை இன்னும் தொடல, நீ அந்த தாயோடு இருக்கவில்லை, அதனால தாயை தலாக் விட்டுட்டு சரி மகளை எனக்கு கட்டி வச்சிருங்க அப்படின்னா மகளுக்கு ஒரு நல்வாழ்வு கிடைக்குதுங்கிற ஆசையில நல்ல சமாதானம் நடைபெற கட்டி வைக்கிறாங்க வச்சுக்கோங்களேன், கட்டிக்கலாம் சட்டப்படி. அந்த தாயை தொட்டு இருக்குவாயானால் மகளை திருமணம் செய்ய முடியாது. அதான் அல்லாஹ் அடுத்த ஆயத்தை சொல்லிக்கிறான், வரபாயிபுக்கும் இல்லாத்தி ஹுஜூரிக்கும் மின் நிசாயிக்கும் இல்லாத்தி தகல்தும் பிகின்ன. யாரை நீங்கள் துஹூல் செய்து விட்டீர்களோ அத்தகைய பெண்களின் பிள்ளைகளை நீங்கள் திருமணம் செய்ய முடியாது. இல்லம் தக்கூனு தகல்தும் பிகின்ன ஃபலா ஜுனாஹ அலைக்கும். துஹூல் செய்து விடவில்லை என்றால் தப்பு இல்லை என்றால் அல்லாஹ் தஆலா. இது மகள் விஷயத்துல. இப்போ ஒரு கற்பனைக்கு இப்படி வைங்களேன், ஒரு 15 வயது பெண்ணை நீங்கள் திருமணம் முடிப்பதற்காக வேண்டி காலையில நிக்காஹ் ஆயிருச்சு, பார்த்தா அவங்க தாய் 30 வயது பெண் இருக்கிறாங்க. அவங்க நல்லா அவனுக்கு அழகா இருந்தா அவங்க பிடிச்சிருந்துச்சு. மகள் ஒல்லி குச்சியா எலும்புந்தோலுமா இருக்குது, தாய் நல்லா அழகா இருந்தாங்கன்னு பார்த்தேன். உதாரணத்துக்கு சொல்றது தானே. உடனே தாயை கல்யாணம் முடிச்சுக்கலாமான்னு கேட்டேன். நீ முடிக்க முடியுமா? முடியாது, இது ஜாயிஸ் இல்லை. தொடவே இல்லையே மகளை, தாயை கல்யாணம் முடிச்சுக்கலன்னு கேட்டா நடக்குமா? அது முடியாது. ஏன்? அவள் எப்ப அவளுக்கு ஈஜாப் கபூல் சொல்லி மனைவியாக ஏற்றுக்கொண்டேன் நீ சொன்னையோ உடனடியாக அவங்க அம்மா மாமியாவாயிடுறாங்க. மாமியாவுடைய அந்தஸ்து தாயுடைய அந்தஸ்து மாதிரி உங்க அம்மாவாயிடுறாங்க. அவங்க அடுத்த வினாடியே சொந்த தாயாயிடுறாங்க. இனி வாழ்நாள்ல நீ அவங்கள நிக்கா செய்ய முடியாது. இந்த பெண்ணை வச்சிரி கையில தொடாம துரத்தி விட்டுரு, அது வேற விஷயம். ஆனா அந்த பெண்ணை நீங்க அவங்க தாயை ஒரு காலம் திருமணம் செய்ய முடியாது. உம்முஹாத்து நிசாயிக்கும். அதே மாதிரி அந்த பெண் 15 வயது பெண்ணு நீ தொடாம தலாக் விட்டுட்ட, அடுத்து உங்க வாப்பா நிக்கா செய்யலாமா? உங்க வாப்பா நாங்களாம் முடிச்சுக்கிறப்ப நீ மகன் தலாக் விட்டா நாங்களாம் முடிச்சுக்கிறேன்னு சொல்லலாமா? முடியவே முடியாது. ஏன்? அவங்க அத்தாவாயிடுறாங்க. கணவனுடைய தந்தை இந்த பெண்ணுக்கு தகப்பனாயிடுறாங்க. உன் அண்ணன் தம்பியும் கட்டிக்கலாம். நீ தலாக் விட்ட ஒரு பெண்ணை உன் அண்ணன் தம்பியும் கட்டிக்கலாம். உங்க வாப்பா கல்யாணம் பண்ணிக்க முடியாது, வாப்பா தந்தையாயிடுறாங்க. அதே மாதிரி அந்த பெண்ணை தலாக் விட்டுட்டு அந்த பெண்ணுடைய அக்கா தங்கச்சி நீ கட்டிக்கலாம், அவங்க அம்மாவை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. ஒரு 15 வயது பெண்ணை நீ திருமணம் செய்தாய், உடனே அதே நேரத்தில் அவங்க அத்தா அவங்க அம்மாவை கல்யாணம் முடிச்சுக்கிட்டாங்க, உங்க மாமியாவை. இது ஜாயிஸ். உன் மனைவியின் அம்மாவை உங்க அத்தா கல்யாணம் முடிச்சுக்கிட்டாங்க, மாமனார் மாமியா கல்யாணம் முடிச்சுக்கிட்டாங்க.
அதாவது உன்னுடைய மாமியாவை உங்க வாப்பா, இது ஜாயிது, நீ திருமணம் செய்ய முடியாது. அப்ப ரெண்டுக்கும் வித்தியாசம் பாருங்க. உம்முஹாத்து நிசாயிக்கும் ஒண்ணு, ஒரு அபாயிவுக்கும் இல்லாத்தி பி ஹுஜூரிக்கும். இது விளக்கம் எனக்கு சொன்னேன் உங்களுக்கு நான். ஹலாயிலு அபுனாயிக்கும் உள்ளதீன மின்னாசுலாபிக்கும் அல்லாஹ் ஏன் சொன்னா, உங்களுடைய சொந்த உங்க சுல்பிலிருந்து பிறந்த உங்களுக்கு பிறந்த உங்கள் மகன் அவருடைய மனைவி உங்களுக்கு ஹலால் இல்லை. இந்த வாசகத்திலும் தெரியுது வளர்ப்பு பிள்ளைகளா இருந்தாங்க. அப்ப அவங்க மகளை அவங்க மனைவி நீ கல்யாணம் முடிச்சுக்கலாம். நீ வளர்த்து வருகிறாய் ஒரு பையனை வளர்த்து கல்யாணம், அவனுக்கு ஒரு பொண்ணை கல்யாணம் முடிச்சு வச்சீங்க, உங்க வளர்ப்பு பையன், அந்த பையன் தலாக் விட்டாரு. இப்ப அந்த மருமகளை நீங்கள் கல்யாணம் முடிச்சு கொள்ள தப்பு இல்லை. ஏன்னா உங்க சொந்த மகன் இல்லை இல்ல, அவரு யாருக்கோ பிறந்தவர் தான், நீங்க வளர்ப்பு மகன் அறிவிச்சீங்க, அவ்வளவுதான். ரெண்டு சகோதரிகளை சேர்த்து கல்யாணம் முடிக்க கூடாது. அக்காவை கல்யாணம் முடிச்சிருக்குமோ தங்கச்சியவோ, தங்கச்சி கல்யாணம் முடிச்சிருக்குமோ அக்காவையோ கல்யாணம் முடிக்க முடியாது. அப்படி விரும்பினால் அக்காவை தலாக் விட்டுட்டு இதா முடியறதுக்கு முன்பும் திருமணம் செய்ய முடியாது. தங்கச்சிய தலாக்கு விட்டுட்டு இதாலாம் முடிஞ்சிடணும். அதுக்கு பின்பு வேண்டுமானால் தங்கச்சி கல்யாணம் முடிச்சுக்கலாம். ரெண்டு சகோதரிகளை ஒன்றும் சேர்க்க முடியாது. இது குர்ஆன் படிக்கி, ஹதீஸ் படிக்கி, ஹதீஸ்களை வந்திருக்கிறது. ரெண்டு சகோதரிகளை மட்டும் இல்லை, ஒரு பெண்ணையும் அந்த பெண்ணுடைய அம்மத்து காலத்து அக்கா மக அண்ணன் மக யாரையும் நிக்கா செய்ய முடியாது. எப்படி ஒரு பெண்ணை திருமணம் செஞ்சுட்ட, அந்த பெண்ணுடைய தங்கச்சி கல்யாணம் முடிக்க முடியாது. தங்கச்சி அவங்க அக்கா மக கல்யாணம் முடிச்சுக்கலாமா? அதுவும் ஜாயிது இல்லை. அண்ணன் மகளை கல்யாணம் முடிக்கலாமா? ஜாயிது இல்லை. தங்கச்சி மகளை ஜாயிது இல்லை. அந்த பெண்ணுடைய சின்னம்மா ஒரு பெண்ணை கல்யாணம் முடிச்சுட்ட, அந்த பெண்ணுடைய அம்மாவுடைய தங்கச்சி கல்யாணம் முடிக்கலாமா? முடிக்க முடியாது. தனித்தனியாக கல்யாணம் முடிச்சுக்கலாம். இந்த பெண் இல்லாட்டி இந்த பெண் கல்யாணம் முடிச்சுக்கலாம். இந்த பெண்ணை தலா கூட்டுட்டு அந்த சின்னம்மாவை கல்யாணம் முடிச்சுக்கலாம். இருக்கும்போது கல்யாணம் முடிக்கலாமா? முடிக்க முடியாது. பெரியம்மா சின்னம்மாவை, அந்த பெண்ணுடைய காலத்து அம்மத்து, இவங்க யாரையுமே நீ சேர்த்து திருமணம் செய்வது முடியாது. தலா கூட்டுட்டு வேணா கல்யாணம் முடிச்சுக்கலாம். அதே மாதிரி மில்குல் யமீன்லையும் அடிமையாக ஆக்கி கொள்ளவும் முடியாது. அதாவது ரெண்டு அக்கா தங்கச்சிங்க அடிமையா பிடிச்சி வச்சிருந்த நீ, இருவரில் ஒருவரைத்தான் நீ தொடுவதற்கு அனுமதி இருக்கிறது, இன்னொருத்தர் தொட முடியாது. யாரோ ஒருத்தர் தொட்டு அடுத்த ஆள் ஹராமா போயிருவாங்க. அவர்களை சுதந்திரமாக்கி விட்டு அது யாருக்காவது வித்து விட்டு அமுச்சு விட்டு போட்டு அடுத்த ஆளை தொடுவதற்கு அனுமதி இருக்கிறது. இரண்டு பேரை சேர்த்து நீ வைத்திருக்க முடியாது, அடிமை பெண்ணாக வைத்திருக்க முடியாது. இல்லாமா கது சலஃப், இதற்கு மாற்றமாக நீங்கள் முற்காலத்தில் நடந்திருப்பீர்களேயானால் அதை அல்லாஹ் மன்னிச்சுட்டான், இப்ப உடனே திருந்திக்குங்க. அப்படின்னா முன்பு நிக்கா சொல்லி இப்ப தொடர்ந்து இருங்கன்னு அர்த்தம் இல்லை பை, உடனடியே இப்ப மாறிக்கிங்கன்னு அர்த்தம். இதுக்கு முன்பு நடந்ததும் அல்லாஹ் மன்னிச்சுட்டான். ரெண்டு அக்கா தங்கச்சிங்கள சகோதரிகள் நீங்க ரெண்டு ஒன்னா திருமணம் செஞ்சு வாழ்ந்துட்டு வந்தீங்க, இந்த சட்டம் வந்துருச்சு, இனி உடனே ஒருத்தியை விட்டுறணும். இது வரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கையை எல்லாம் மன்னிச்சுட்டான், அவ்வளவுதான். இனி உடனடியா விட்டு விலகி ரெண்டு பேர் காஃபிர்களை பழக்கம் இருக்கு. என்னன்னு அக்கா தங்கச்சி ஒன்னா கல்யாணம் முடிச்சுக்குவாங்க. அக்கா கல்யாணம் முடிச்சிருப்பாங்க, தங்கச்சி மாப்பிள்ளைய கட்டிக்குவாரு. காஃபிர்கள் இன்னும் பழக்கம் இருக்கு, கேள்விப்படுது இல்லையா? இன்னும் காஃபிர்கள் என்ன செய்யறாங்க, நான் பார்த்துருக்கேன் எத்தனை பேர். இதே ஊர்ல ஒரு மனிதர் ஒரு அக்காவையும் தங்கச்சியும் கல்யாணம் முடிச்சிருந்தார். அவர் முஸ்லீம் ஆயிட்டாரு. ஆன உடனே மசாலா சட்டம் எடுத்து சொன்னாங்க. இப்போ அவர் சொன்னாரு, அக்காவை கல்யாணம் முடிச்சு தான் வாழ்ந்தேன், வேற யாரும் வழி இல்லை, ரொம்ப ஏழ்மை குடும்பமாகவும் இருக்கு, அந்த அக்காவுக்கும் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு, புள்ள வேற இல்லை, அதனால தங்கச்சியும் கல்யாணம் முடிச்சுங்கன்னு சொன்னாங்க. அவங்க அண்ணன் அவங்க அம்மா அத்தா இல்லை, எங்கள் குடும்பம் எங்கள்கிட்ட தான் வாழ்ந்துச்சு அந்த புள்ள. சரின்ட்டு நான் கல்யாணம் முடிச்சுக்கிட்டேன். இப்போ நான்
தங்கச்சியோட தான் வாழ்றேன்னு சொல்ல போனா அக்கா உடம்பு சரியில்லாமல் போயிட்டாங்க, அவங்க வீட்டில் ஒரு மனைவின்னு இருக்கிறாங்க, இப்படி வாழக்கூடாதுன்னு சொல்லியாச்சு சட்டம். காபிராகவும் கல்யாணம் முடிச்சுட்டாரு. ஒட்டுமொத்த குடும்பம் முஸ்லீம் ஆயிட்டாங்க. முஸ்லீம் ஆனப்ப சட்டம் என்னன்னு கேட்டாங்க. இப்ப என்ன செய்யலாம்? இவன் அக்காவை தலாக்கு விட்டால் அவர்கள் வேறு எங்கும் செல்ல முடியாது, வேற எந்த ஊருக்கும் போக முடியாது, அவங்க வாழ்க்கை வசதி ஒன்றும் இல்லை, உடல் நலம் பாதிக்கப்பட்டு மருந்து மாத்திரையில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, அவங்க சாவ சொல்றீங்களா? வேற யாரும் கல்யாணம் முடிச்சுக்க முடியாது, இவ்வளவு காலம் என் கூட வாழ்ந்த பெண்ணாச்சு அப்படின்றத மாதிரி சொல்றாப்புல. இப்போ மசாலா சொன்னாங்க, கல்யாணம் தலாக்கு தான் விட சொன்னாங்க, துரத்த சொல்லலையே. 2 வீடு பிடிச்சிக்குங்க, ஒரு வீட்டில் அவங்கள வச்சுக்குங்க, ஒரு வீட்டில் தங்கச்சி வச்சு தங்கச்சியோட வாழ்ந்துக்குங்க, காசு பணம் செலவு கொடுத்துக்கலாம்ல. சொந்த பந்தம் என்ற அடிப்படையில் காசு பணம் கொடுக்குறது மார்க்க சட்டத்துக்கு தடை இல்லை. அவங்க தான் அவங்களோட வாழ்க்கை இல்லை, பல வருஷமா அவங்க உடம்பு சரியில்லாம போய் வாழ்க்கை இல்லாமல் போச்சுன்னு சொல்றீங்க நீங்களே. அதுதான் போய் சேராதீங்க, பேசாதீங்க, வைக்காதீங்க. சும்மா வெளியே பேசுறது ஒன்றும் தப்பு இல்லை, தொடக்கூடாது, அவ்வளோதான். அப்படி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிரித்து விட்டு, தங்கச்சி குழந்தை பிறந்து அவங்க வாழ்ந்து, தங்கச்சி அந்த பையன் பெரிய ஆளா போயிட்டார். இந்த ஊரில் நடந்த செய்தி. இந்த அடியார் அப்துல்லான்னு ஒருத்தர் இருந்தார். அவர் இஸ்லாத்தின் பக்கம் ஈர்க்கப்பட்டு முஸ்லீம் ஆகணும்னு ஆசைப்பட்டோன்னே அப்துல்லா அடியார்னு ஒருத்தர் மூத்தா போயிட்டார். அவருக்கு பிரச்சனை இதுதான் வந்துச்சு. 2 அக்கா தங்கச்சிங்களை சேர்த்து கல்யாணம் முடிச்சிருந்தார். அது கூட மனசு இல்லைன்னு சொல்லி இஸ்லாமாவே தாமதப்படுத்தினார். கடைசியாக இன்னும் நல்லா பக்காவான பின்னாடி ஒருத்தர் தலா கூட்டுட்டு இஸ்லாத்துக்கு வந்துட்டார். அது தலையா சொன்னார் இஸ்லாத்துக்கு வர்றதுக்காக. அது ஒரு பிரேக்காக இருந்துச்சு அவருக்கு. இஸ்லாத்துக்கு வந்துட்டார். அதுக்கு பின்னாடி இந்த மாதிரி பல ஊர்களில் காஃபிர்களில் அது சாதாரணமாக நடக்குது. சகோதரிகளை ஒன்றா கல்யாணம் முடிச்சுக்கிறது. இஸ்லாத்துக்கு யாரோ ஒருத்தர் விட்டுறணும், 2 பேருடனும் வாழ முடியாது. இதுவரை நடந்தது அல்லாஹ் மன்னிச்சிடறான். இன்னல்லாஹ் கான கஃபூரர் ரஹீமா. அதே மாதிரி வல் முஹ்சனாத்து மினன் நிசாய், பெண்களில் இருந்தும் திருமணம் ஆன பெண்களை, கணவர் இருக்கிற ஹயாத்தா, அந்த பெண்களை நீங்கள் திருமணம் செய்யவே முடியாது, அறவே செய்ய முடியாது. புருஷன் பிரிஞ்சு வாழ்றாரு 10 வருஷமா, நான் கல்யாணம் முடிக்கலாமா? முடிக்க முடியாது. நாகப்பட்டினத்துல ஒருத்தர் இங்க போயிட்டு இருந்தாரு, அன்பா பழகிட்டு இருந்தாரு. திடீர்னு சொன்னாரு ஒரு பெண்ணை, அவருக்கு கல்யாணம் ஆகி பொண்ணு பிரிஞ்சு போயிருச்சு. நான் ஒரு பெண்ணை இப்ப கல்யாணம் முடிச்சுக்கிட்டேன், சந்தோஷம் அப்படின்னு விசாரிச்சுட்டு இருந்தேன். யார் அந்த புள்ள? நாகூர் புள்ள. என்னாச்சா? ஒரு தலாக்கான பிள்ளையா? ஆமா, தலாக்கான பிள்ளை. புருஷன் தலாக்குள்ள புருஷன் பிரிஞ்சு 10 வருஷம் ஆச்சான். அதான் 5 வருஷம் பிரிஞ்சிருந்தாவே தலாக்கு ஆயுங்கிறாங்களே, அதனால நான் கல்யாணம் முடிச்சுக்கிட்டு இருந்தா அவ்வளோ பூவத்தை. 100 வருஷம் பிரிஞ்சுதாலும் புருஷன் தான், பொண்டாடி தான் தலாக்கு விடுற வரைக்கும். கல்யாணம் ஆகி ஒருத்தர் வெளியூர் போயிட்டாரு, 50 வருஷம் வரல, கிழவனா போயிட்டாரு, இவரும் கிழவியா போச்சு. அப்பயும் யார் தான்? கணவன் மனைவி தான் 2 பேரும். ஏன்னோ புது மசூல் அவர் யாரோ சொன்னாங்களாம், 5 வருஷம் பிரிஞ்சிருந்தாவே அது நிக்கா பந்தம் முறிஞ்சிடும் அப்படின்னு இவரா மசாலா சொல்லி அந்த பெண்ணை கல்யாணம் முடிச்சுட்டார். அந்த அவ்வளோ கல்யாணமே செல்லாதுங்க பை. என்ன செய்யணும்? நீங்க அந்த புருஷனை தேடி போய் நீங்க தலாக்கு வாங்கி ஆகணும் அப்படின்னு. அது எப்படி? அந்த புருஷன் அவர் வேற கல்யாணம் முடிச்சு சந்தோஷமா வேற இருக்கு, இந்த பிள்ளை பொன்னாட்டியை மறந்து 10 வருஷம் ஆச்சு, போயிட்டாரு அவர் பாட்டுக்கு. இவன் தனியா சம்பாரிச்சு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அந்த புருஷன் பிரிஞ்சு போயிட்டாரு. இப்படி எங்க போய் தேடி பிடிக்கிறது? எந்த ஊர்ல இருந்தாலும் தேடி பிடிச்சி தலாக்கு வாங்கணும், வேற வழியே இல்லை. அவரை கண்டுபிடிக்க முடியல, எங்கேயோ இருக்கான்னு அப்ப என்ன செய்யறது? அது நம்ம போய் சொன்னா எதுவும் ஒத்துக்க மாட்டாரு அவர். அந்த மாதிரி என்ன செய்யறது? அப்ப நீங்க குலா வாங்குங்க. அதாவது ஃபர்ஸ்ட் செய்யறது ஷாஃபி மதப்படிக்கு ஏதாவது நம்ம காசிட்ட போய் ஃபர்ஸ்ட் செஞ்சு, இப்ப நீங்க செஞ்ச நிக்காகே செல்லாது. வேற ஒரு புருஷன் இருக்கும்போது அந்த எந்த பெண் நிக்கா செஞ்சா நிக்கா செல்லுமா? நிக்காகே செல்லாது. அது நீ என்ன சாட்சி வச்சு கல்யாணம் முடிச்சாலும் சரிதான், ஊருக்கு விருந்து போட்டு கல்யாணம் முடிச்சாலும் சரிதான், நிக்கா செல்லாது. உடனே நிக்கா ஃபர்ஸ்ட் செய்து பழைய நிக்காக முறித்து, அப்புறம் அதுக்காக வேண்டி 3 மாசம் இதா இருந்து, அதுக்கு பின்னாடி நிக்கா செஞ்சாதான் போய் நிக்கா செல்லும் அப்படின்னு. சரிங்க அப்படி செய்யறேன்ட்டு போனாரு. அதோட திரும்பி கூட பாக்குறது இல்லை, நம்ம பக்கமே தலை வச்சு படுக்கிறது இல்லை. ஆஹா, இந்த அது தாப்பு வச்சுட்டாரு, நமக்கு இதோட பெரிய பிரச்சனையால போயிடும் அப்படின்ட்டு வர்றதே இல்லை. மேல சுத்தமா தொடர்பே விட்டாரு. போய் தொலைங்கன்னு விட்டணும்.
நாம காதியா முஃப்தியா நம்ம என்ன காதியா இருந்தா இழுத்து வாருங்கள் வரை தண்டிங்கள்னு சொல்லி பிரித்து வைக்கலாம். நாம மசலா கேட்டால் மசலா சொல்லுவோம், அவ்வளோதான். இப்போ அல்லாஹ் ஆலம் என்ன கழிப்பை ஹலால் ஆக்கினாரா, நிக்காஹை திருப்பி புதுப்பித்தாரா, அப்படியே வாழ்றாரா என்னன்னு தெரியல. அனஞ்சுங்களா ஏன் சொல்றேன், இது ஒரு மொசனாத்து நிசாய் பெண்கள் இருந்தும் திருமணமான பெண்கள் நிறைய கேள்விப்படுறோம். அந்த மாதிரி கணவன் கல்யாணம் முடிச்ச பின்னாடி இன்னொரு ஓடி போயிட்டாங்க, போய் கல்யாணம் முடிச்சுக்கிட்டாங்க. ஆனால் செல்லாது. அதெல்லாம் புருஷன் இருக்கும்போது தலாக் வாங்காமல் வேற கல்யாணம் முடிப்பதற்கு அனுமதியே இல்லை. புருஷன் பிரிந்து வாழ்ந்தாலும் சரியே. ஹனஃபி மதுஹப்படிக்கு புருஷன் பிரிஞ்சு வாங்கினாலும் தலாக் தான் பிரிய முடியுமே ஒழிய எது வேற எந்த அனுமதியும் இல்லை. குலான்னு ஒன்று இருக்கு. குலானா பெண் தரப்பில் தலாக்கை முன்வைக்குதல் அப்படின்னு அர்த்தம். அப்பயும் கணவன் தான் தலாக் விட முடியும், பெண்ணு தலாக் விட முடியாது. 90 வருஷம் பிரிஞ்சிருந்தாலும் கணவன் அனுமதி இன்றி அந்த பெண் வேறு கல்யாணம் முடிக்க முடியாது பை, கணவனுடைய தலாக் விடாம. ஆனால் மாலிக் மதுஹபில் ஷாஃபி மதுஹபில் ஒரு அனுமதி இருக்கிறது. 4 வருஷம் இந்த மாதிரி அவர்கள் பிரித்து கணவன் இருக்கிற இடம் எங்கேன்னு தெரியல, கணவர் காணா போயிட்டாரு. ஹனஃபி மதுஹபடி கணவர் காணா போயிட்டா 90 வருஷம் காத்திருக்கணும். 90 வருஷம் காத்திருந்து அதுக்கு பின்னாடி வேணா கணவர் இறந்து போயிட்டாருன்னு பத்துவா கொடுத்து அவர் இதா இருந்து முடிச்சுட்டு அந்த பெண் வேற கல்யாணம் முடிச்சுக்கலாம். 110 வயசுல வேற கட்டிக்கிட்டா. யாராவது இப்ராஹிம் மாதிரி யாராவது வாழ்க்கை கொடுக்க முன் வந்தா 100 110 வயசு தான். சரி, அந்த மாதிரி இருந்து ஒரு சமூக சேவை இந்த அடிப்படையில் நம்ம 100 ஒரு ஆசை திடீர்னு ஏற்பட்டு அந்த பெண்ணை கல்யாணம் முடிச்சுக்கலாம், கல்யாணம் முடிச்சுக்கலாம். அந்த மாதிரி ஹனஃபி மதுஹப்படிக்கு. ஏன்னா இன்று வேணா திரும்ப வந்துடலாம்ல, வந்தால் யார் பொறுப்பு? அப்பனாலும் ஒன்று மூத்தா போயிட்டாருன்னு செய்தி வரணும், அல்லது என்ன தலா கூப்பிட்டாருன்னு செய்தி வரணும், எங்கேன்னு செய்தி வரல, எங்கே இருக்காருன்னு செய்தி வரல. திடீர் வச்சுட்டாருன்னா அதை விட ஏன் முடிஞ்சு அடுத்தவன் கட்டினவன் அப்படின்னு இருந்தாருன்னு பதில் சொல்ல முடியும். மாலிக் மதுஹபில் ஆள் அட்ரஸே தெரியாமல் போயிட்டா 4 வருஷம் பொறுத்திருக்கலாம். அதுக்கு மேலே நிக்கா பஸ்க செய்யக்கூடிய உரிமை இருக்கு. ஷாஃபி மதுஹபில் 3 நாளைக்கு சோறு போடலை, இவன் கேட்டாலும் கொடுக்கல, காசு பணம் விட்டுட்டும் போகல, பசி பட்டினி இந்த பொண்ணு எவ்வளோ நாளைக்கு வாழ முடியும்? செத்து தான் போகணும். எனவே இந்த புள்ளியோட உயிரை காப்பாற்றுவதற்காக வேண்டி 3 நாள் வரை உணவு கொடுக்காமல், உடையை கொடுக்காமல், இருக்கும் இடம் கொடுக்காமல், காசு பணம் சொல்லி இல்லாமல், விட்டுட்டும் போகாமல், சொத்து பத்து எதுவும் இல்லாமல் அந்த கணவர் சென்று விடுவாரே. ஆனால் மனைவி காதி இடத்திலே முறையிட்டு காதி உண்மை நிலையை விசாரித்து அந்த கணவர் காணா போயிட்டாரு, அந்த இருந்தும் உணவு உடை கொடுக்கவில்லை என்பதெல்லாம் அறிந்து எது உண்மை என்று தெரிந்து அந்த பெண்ணுடைய எதிர்கால வாழ்க்கையை கருதி கணவன் சார்பாக அவர் நிக்காஹை முறித்து வைத்து அலவன்ஸ் பண்ணலாம். அவர் அலவன்ஸ் பண்ணதிலிருந்து 3 மாசம் இத்தா இருந்து விட்டு 3 ஹைல் இத்தா இருந்து விட்டு அதற்கு பின்பு வேறு ஒரு திருமணம் செய்து கொள்ள உரிமை இருக்கிறது அந்த பெண்ணுக்கு. இப்ப நம்ம மாசாக்க ஃபத்வாக்கள் நிறைய வருது. விட்டுட்டு போயிட்டாரு, வேற கல்யாணம் முடிச்சுட்டு வாழ்ந்துட்டு இருக்காரு, இந்த பொண்ணோட வாழ மாட்டேங்கிறாரு, கூப்பிட்டு பல தடவை ஜமாத்து மூலமா கூப்பிட்டு அந்த ஆம்பளை வரல, இந்த பிள்ளை 7-8 வருஷம் ஆச்சு, பாவம் 15 வயசுல கல்யாணம் ஆகி 16 வயசு விட்டு போயிருப்பாரு. இப்போ 25 வயசு தான், 22 வயசு தான் ஆகும். நான் கணவன் இருந்து 7 வருஷம், அப்பா அம்மா நாங்கள் இருக்க வரைக்கும் சோறு போட்டுருக்குறோம், எங்கே நாங்கள் மூத்தா போயிட்டா அடுத்து யார் கவனிச்சுக்குவா அந்த பிள்ளைய? என்னால் வேற நிக்கா செஞ்சு வைக்க ஆசைப்படுறோம், அவன்கிட்ட போய் கேட்ட தலாக்கும் தர மாட்டான்னு வருது. அப்போ பெரியோர் ஜமாலி சஹபில் இருக்கும்போது இது நிகழ்ச்சி சம்பந்தமாக நீண்ட ஆராய்ச்சிகள்லாம் செய்து ஷாஃபி மதுஹப்படிக்கு ஃபஸ்ட் செய்து வைத்து விடலாம் என்று முடிவு செய்து ஷாஃபி மதுஹப் அடிப்படையிலான ஃபத்வா அப்படின்னு எழுதியே கொடுத்தாச்சு. என்ன நிக்காஹை நீங்கள் ஊர் ஜமாத்தை கூப்பிட்டு ஃபஸ்ட்டு செஞ்சுக்கங்க. ஃபஸ்ட்டு நாங்கள் செய்ய மாட்டோம், ஃபத்வா தான் கொடுப்போம். நீ இந்த மசாலா கொண்டு போய் காதிட்டு கொடுக்கணும். காதி இல்லாத ஊர்களில் அந்த ஊர் ஜமாத் தலைவர்கிட்ட கொண்டு போய் கொடுக்கணும், ஃபத்வா கொடுக்கணும். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு செய்கிற முறையை எழுதி கொடுப்போம். அவங்க கொண்டு போய் அந்த ஊர் தலைவர்கிட்ட கொடுத்துடணும். ஊர் தலைவர் என்ன செய்வார், அலௌன்ஸ் பண்ணுவார், இந்த பெண்ணுக்கு இத்தனை வருஷம் ஜீவன அம்சம் இல்லை, உணவு உறைவிடம் எதுவும் கொடுக்காதனால, நஃபகா கிசுட்டு கொடுக்காதனால ஷாஃபி மதுஹப் ஃபத்வா அடிப்படையில் நான் ஃபஸ்ட்டு செய்து வைக்க விரும்புகிறோம், இதுக்கு யாரும் ஆட்சேபம் தகவல் தெரிவிங்க, அல்லது இந்த கணவருடைய சார்பாக யாரும் வந்து பதில் மனு தாக்கல் செய்யுங்க, அலௌன்ஸ் பண்ணிடுவார்.
நிர்வாக கமிட்டி கூட்டி, கணவர் அந்த உள்ளூர்ல இருந்தா பக்கத்து ஊர்ல இருந்தா அவருக்கு நோட்டீஸ் அனுப்பப்படும். இல்லையா அவர் எங்கேயும் தெரியல, ஆள் அட்ரஸ் தெரியலையா, அனௌன்ஸ் பண்ணிட்டு விட்டுருவார். அவர் 3 நாள் கழித்து எந்த பதிலும் வராவிட்டால் அவர் காசி நேரில் அந்த பெண்ணை அழைத்து, நான் இந்த பெண்ணை இந்த ஊர் ஜமாத்து தலைவர் என்ற முறையில், ஜமாத்தில் தான் காசியை ஏற்றுக்கணும். இப்போ ஏன்னா காசி என்பது இந்திய தமிழ்நாட்டில் எல்லா ஊர்லேயும் இல்லை, எல்லா ஊர்லேயும் காசின்னு வச்சுக்க மாட்டேங்கிறாங்க. அதனால அவர் ஃபஸ்ட்டு செய்து வைக்கிறேன்னு ஃபஸ்ட்டு வைக்கிறேன். யார்? காசி. அதுக்கு பின் 3 இதா இருந்து அவர் 3 நாள் இதா இருந்துட்டு அந்த பெண் வேற நிக்கா செய்து கொள்ளலாம் என்று ஃபத்வா கொடுத்தார்கள் மகான் ஜமாலி சகுபிலா சர்கார் குபிலா அவங்க. அந்த அடிப்படையில் இப்போ அதுக்கு பின்னும் ஃபத்வா கொடுக்கப்படுகிறது. இந்த மாதிரி ஒரு 10 ஃபத்வா கொடுத்துருப்போம்னு வச்சுங்களேன். ஷாஃபி மதுஹப் அடிப்படையில் ஆதாரங்கள்லாம் இருக்குது. ஷாஃபி மதுஹபில் என்னென்ன கிதாபு இந்த மாதிரிலாம் இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் ஆதாரம் இருக்குன்னு வச்சுங்களேன். ஹனஃபி மதுஹபில் அதுக்கு வழி இல்லை. வல் முஹ்சனாத்து மினன் நிசாயி. அப்போ மதுஹப் மாறுற மாதிரியா அப்படின்னு கேட்டால், ஒரு மதுஹபில் ஒரு விஷயம் கொஞ்சம் கடினமாக இருக்கும்போது கால சூழ்நிலை கவனித்து இன்னொரு மதுஹபுடைய கருத்துக்களை எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா எல்லாமே ஹக்கு தான். 4 மதுஹபும் ஹக்கான மதுஹப் தான். 4 பேரும் முஜ்தஹிதீன்கள் தான். 4 இமாம்களுமே ஹக்கத்தான் சொன்னாங்க. கால சூழ்நிலைக்கு அந்த மாதிரி மாறிக்கொள்ளலாம். உதாரணமாக ஷாஃபி மதுஹபில் அந்நிய பெண்ணை தொட்டால் உது முழுந்துடும். இப்போ தவாஃபே செய்ய முடியாது அந்த மதுஹப் படிக்கு. ஏன்னு கேட்டால் அத்தனை இப்போ என்ன ஆயிடுச்சு, அந்நிய பெண்களுக்கு தனி ட்ராக் இல்லை தவாஃப் செய்யறது. ஆணும் பெண்ணும் கலந்து செய்கிறாங்க. நம்ம ஒரு தவாஃப் செஞ்சு முடிக்கிறதுக்குள்ள எத்தனையோ அந்நிய பெண்கள் நம்ம மேலே மோதக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்போ ஒரு தவாஃப் செஞ்சு முடிக்கிறதுக்குள்ள 25 தான் உழுவு செய்யணும். நீங்கள் முடியுமா? அது போயிட்டு உழுத்திட்டு வந்து முடியுமா? முடியாது. அதில் அங்கே ஹனஃபி மதுஹபின் படி நான் நியத்து வைத்துக் கொள்கிறேன் அப்படின்னு தவாஃப் நீ வச்சுக்கிட்டு தவாஃப் சுத்த வேண்டியது. இப்போ எந்த அந்நிய பெண் வந்து மேலே மோதனா கூட நம்ம உதவ முடியாது. ஷாஃபி மதுஹபை சார்ந்தவர்களும் ஹனஃபி மதுஹபை பின்பற்றி நாங்கள் ஃபத்வா கொடுத்தாங்க. 4 மதுஹபும் எந்த மதுஹபை சேர்ந்தவரை யாரையும் பின்பற்றி தொழுகலாம். ஷாஃபி மஹல்லாக்கு போனால் ஷாஃபியாக்களை பின்பற்றி தொழுகலாம். ஹனஃபி மஹல்லாக்கு போனால் ஹனஃபியாக்களை பின்பற்றி தொழுகலாம். ஷாஃபி மஹல்லாக்கு போன நீ ஹனஃபியா இருந்த, இப்போ எது நல்லதுன்னு கேட்டால் ஷாஃபியாகவே மாறி அவங்கள பின்பற்றி அவங்க எப்படி தொழுகிறாங்களோ அதே மாதிரி தொழுகிறது தான் நல்லது. நீ ஹனஃபியாக இருந்து கொண்டு ஷாஃபியை பின்பற்றி தொழுதாலும் நல்லதுதான், அப்படின்னு செய்யலாம். ஆனால் ஏற்றமானது அவங்க இந்த இமாமை பின்தொடர்ந்து பதில் சொல்கிறேன்னு முடிவு பண்ண பின்னாடி ஷாஃபி இமாமா இருக்கும்போது அவங்க குனூத் ஓதுறாங்க பஜரில், நீயும் குனூத் தாமியும் சொல்ல வேண்டியதுதான். என்ன குறைஞ்சி போச்சு? அதுவும் பெருமானா சொன்னது தானே, பெருமானா சொல்லாததை அவங்க செய்கிறாங்க. ஆனால் ஹனஃபி இமாமல் சொல்கிறாங்க அப்படி உங்களுக்கு பிரியம் இல்லை, மதுஹபில் உள்ளதும் அவனுக்கு ஹக்கா தெரிஞ்சிச்சு, அவங்க குனூத் ஓதுறாங்கன்னா கையை கீழே விட்டுரு, குனூத் நீ ஓதாத. என்னை கேட்டால் இப்போ இந்த இமாமை பின்தொடர்ந்து அல்லாவுக்கா தொழுகிறேன் தக்பீர் கட்டு அந்த இமாமை செய்யறதா நீ செஞ்சுதான் ஆகணும். மாற்றி செஞ்சா என்ன குறைஞ்சிருது? ஷாஃபி இமாமே ஹனஃபி இமாம் பார்க்க போன போது அவங்க தொழுத மாதிரி தொழுதாங்களாம். ஹனஃபி அவங்களுடைய மக்பராவை ஜியாரத் செய்ய போயிருந்த போது அன்னைக்கு மட்டும் அவங்க மதம் பின்பற்றி தொழுதாங்களாம். அப்போ மாட்டு தொழு தப்பு இல்லையே. பித்திரு தொழுகிறோம், ஹனாஃபுல் தொழு வச்சா ஷாஃபியாக பின்பற்றினா அதே மாதிரி பின்பற்றிக்க வேண்டியது. ஷாஃபியாக தொழு வச்சாங்க, ஹனாஃபுல் தொழுவுறீங்க பின்னாடினா அதே மாதிரி தொழுதுக்க வேண்டியது. மாற்றி தொழுன்னு அவசியம் இல்லை. ஈது தொழுகிறாங்க, ஷாஃபியாக்கள் வந்து மொத்தம் 11 தக்பீர் சொல்லுவாங்க, ஹனாஃபுல் 3 தக்பீர் சொல்லுவாங்க. யார் தொழு வைக்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தொழுது கொள்ள வேண்டியது. இப்போ அவங்க 11 தக்பீர் சொல்கிறாங்களா, முந்தி 7 பிந்தி 5 மொத்தம் 12 தக்பீர் நினைக்கிறேன். 12 தக்பீர் சொல்கிறாங்க, நீங்கள் 12 தக்பீர் சொல்லி தொழுவு அவங்கள பின்பற்றி தொழுவும் போது ஹனாஃபுல் பின்பற்றி ஷாஃபியாக தொழுகிறாங்களா, இது அவங்க 3 6 தக்பீரோட தொழுவிட்டோம். அவங்க அஞ்சலாம் ஓ மதஹபில் பிடிவாக இருந்து அவங்க என்ன செய்வாங்க, 7 தக்பீர் சொல்லுவாங்க, 3 தக்பீருக்கு மட்டும் கையை உயர்த்திட்டு மீதி கையை உயர்த்துறது இல்லை. அப்படி செஞ்சாலும் செய்யலாம். இருப்பினும் அதை அப்படியே பின்பற்றி சொல்லுவதுதான் எனக்கு ஏற்றமானதாக தெரிகிறது. அல் முஹ்சனாத்து மினன் நிசாயி, பெண்களிலிருந்தும் மனமான பெண்களை நீங்கள் திருமணம் செய்யாதீர்கள். இல்லாம மலக்கத் ஐமானுக்கும், உங்களுடைய கைகள் சொந்தமாக்கி கொண்ட பெண்களை தவிர. அப்படின்னு அர்த்தம், தாருல் ஹர்பிலிருந்து நீங்கள் முஸ்லீம்கள் போய் காஃபிர் நாட்டில் சண்டையிட்டு அந்த பெண்கள் எல்லாம் கைது செய்து விட்டார்கள். இப்போ அந்த கணவன் மரெல்லாம் ஓடி போயிட்டாங்க. பெண்களை கைது செய்து விட்டுனா உங்களை கைதி ஆகிட்டாங்க. அவங்க புருஷமாரம் இருக்காங்க, ஆயத்தாக ஓடிட்டாங்க எல்லாருமே. இப்போ அவர்களை நீங்கள் கொண்டு வந்து
வைத்திருக்கும் போது இப்போ கல்யாணமான பெண்களாச்சு எப்படி நம்ம கல்யாணம் முடிக்கணுமா அப்படின்னு யோசிக்க தேவையில்லை. அடிமை பெண்களாக போயிட்டாங்க. அதே நேரத்தில் அவர்கள் இஸ்லாத்துக்கு வந்து விட்டால் இன்னும் இஸ்திபரா என்று 1 மாதம் கர்ப்பப்பையை சுத்தம் செய்யுதல் அப்படின்னு அர்த்தம். அதாவது அவருங்க மாசமா இருக்கிறாங்களா கர்ப்பமா இருக்கிறாங்களான்னு உறுதிப்படுத்துறதுக்கான 1 மாதம் வெயிட் பண்ணலாம். இஸ்திபரான்னு சொல்றது. அந்த 1 மாதம் வெயிட் பண்ணிய பின்பு அந்த அடிமை பெண்களை நீங்கள் மனைவியாக்கி கொள்ளலாம், தப்பு இல்லை. அவங்க சொல்றது உங்க மேல தப்பு இல்லை, உங்க அடிமை பெண்களை பிரிச்சு கொடுத்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அடிமை பெண்ணை கொடுத்துட்டாங்க. ஆனா வயிற்று கர்ப்பம் இருந்தால் நீங்க அவங்கள தொட முடியாது. கர்ப்பம் இல்லாவிட்டால் அவர்களை தொடுவது தப்பு இல்லை. அவள் முஸ்தனா அதாவது இல்லாம மலக்கத் ஐமானுக்கும் கிதாபல்லாஹி அலைக்கும், இது அல்லாஹ் தஆலாவுடைய சட்டமா இருக்கும், அல்லாஹ்வுடைய கிதாபா இருக்கும் உங்கள் மீது, அவன சட்டமா இருக்கும். ஒவ்வொருக்கும் மா வரா அதாலிக்கும், இது அல்லாத மற்ற அல்லாஹ் தடை செய்த இந்த பெண்கள், இவர்கள் அல்லாத மற்ற ஹலாலான பெண்களை மற்றவர்கள் உங்களுக்கு ஹலாலாக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த தபுத்தபூ பி அம்வாலிக்கும், உங்களுடைய பொருள்களை கொண்டு உங்களுடைய காசு பணங்களை கொண்டு மகராக கொடுத்து அந்த பெண்களை நீங்கள் மனைவியாக ஆக்கிக் கொள்ளலாம், மனைவியாக ஆக தேடிக்கொள்ளலாம். தபுத்தவனும் தேடிக்கொள்வது. முஹ்சினீன, அவர்களை நீங்கள் ஹலாலான முறையில் திருமணம் முடித்த நிலையிலே, கைர முசாபிஹீன, விபச்சாரம் செய்யாத நிலையிலே, நீங்களும் அவர்களும் தவறான முறையில் தொடர்பு கொள்ளக்கூடாது, அல்லது தவறான தொடர்பு கொண்ட பெண்ணோடு நீங்கள் சேரக்கூடாது. வமஸ்தம்தஅதும் மின்ஹுன்ன ஃபஆத்துஹுன்ன உஜூரஹுன்ன ஃபரீதத்தன் வலா ஜுனாஹ அலைக்கும் ஃபீமா தராவைத்தும் மின் பஅதில் ஃபரீதத்தி இன்னல்லாஹ கான அலீமன் ஹகீமா. இவ்வளவு நாளை சொல்லுவோம் இன்ஷா அல்லாஹ். போய்ட்டோம்.